ஹலோ காய்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக இந்த மந்தோட டேட் என்ன வந்து நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் வந்து மகளிர் தினம் கோலப்பொட்டி ஒன்று இருக்குது, அதுக்காக கிளம்பிட்டேன். நான் வந்து ட்ரிங்க் மட்டும் ஒரு 1 லிட்டருக்கு வந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி கோலப்பொட்டியில் இதுதான் வரைஞ்சேன். தயவு செஞ்சு திட்டாதீங்க, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல, அதே வந்து எனக்கே தெரியும் கிடைக்காது அப்படின்ட்டு. நிறைய பேர் கோலம் போட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பிளேட்டும் ஒரு சாரியும் கிடச்சிச்சு. எல்லோரும் பாருங்க கொஞ்சம் அழகழகாக வந்து கோலம் போட்டாங்க. இது வந்து டிவிக்கு நடத்துகிற வந்து கோலப்போட்டிங்கிறனால நிறைய பேர் விஜய, கொடிய அப்படின்னு நிறைய வரைஞ்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு இதை வரைஞ்சேன். ஒருத்தவங்க வேல் நாச்சியார் வரைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்தது. என்னோடய கோலம் நல்லாயிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிச்சுட்டு மதியமாக வந்து சோயாபீன் வந்து கிரேவி செஞ்சு சாப்பாடு, அப்புறம் கொய்யாப்பழம் இருந்தது, அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்து கூப்பிட்ருந்தாங்க, அதுக்காக அங்கே போயிருந்தோம். நல்லா கேர்ள்ஸ்க்கெல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து விஷயங்கள்லாம் பண்ணாங்க. வாள்சண்டை, வில்வித்தை, அப்புறம் இந்த சிலம்பு சுற்றுறது, பரதநாட்டியம், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. பெண்களாக இருக்க விட்டாவே அவங்க அழகாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்துவாங்க. இந்த குழந்த பாருங்கள், குட்டி குழந்த தான், ஆனால் அழகாக வந்து வெளில சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு பார்க்க ரொம்ப வந்து கூஸ் பம்பாக இருந்தது. பாட்டு வேறு போட்டாங்களா, எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது, நல்லா இருந்தது. அங்கே அவ்வளோ கும்பலில் அந்த குழந்த வந்து யாரோட இது இல்லாமல் தனியாக பண்ணுறாங்க. அதே வந்து கொஞ்சம் பாராட்டணும். அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. இவங்களே பேச்சு போட்டி அப்புறம் நிறைய பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் கொடுக்கணுன்னு சொன்னாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த சாரீ கொடுக்கறதுலையே சாரீ கிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வந்து கோல்டு காயினு, செகண்ட் ப்ரைஸ் வந்து வெள்ளி காயினு, தேர்ட் ப்ரைஸ் வந்து வெள்ளி காயின்லேயே கொஞ்சம் கிராம்ஸ் கம்மியாக கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் யார் ஃபஸ்ட் யார் செகண்டுன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். என் பொண்ணு தூங்கிட்டா. அதையெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 10:30க்கு மேலே ஆகிடுச்சு கிளம்பி வரத்துக்கு. நான் வந்து நைட் டின்னர் வந்து எடுத்துக்கல. நான் வெளியே போயிட்டு ஒரே ஒரு வந்து ரோஸ் மில்க் கடை மட்டும் தான் இருந்துச்சுங்களா, அங்கே போயிட்டு ஒரே ஒரு ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டு விட்டுட்டேன். அது ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்களா, அதுக்கப்புறம் நான் எதுவும் எடுத்துக்கல. ஆனால் வந்து ஃபுட்டு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சுட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்க வந்து பண்ணுறத பார்த்துட்டு என் பொண்ணுங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நாமளும் இதே மாதிரி வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு. என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அவள் தூங்கவே போனாள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து டே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப லாங்கான டைம் ஆகிடுச்சு. நான் என்ன டே 10ல் என்னோடய ரிசல்ட்டு வந்து எனக்கு பாருங்கள், இந்த கன்னத்தில் இருந்த ஜா லைன்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. அப்புறம் வாயை சுற்றியும் கழுத்துலேயும் கொஞ்சம் பிளாக் கலர் நிறைய இருந்தது, அது வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.